தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம், அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கிறிஸ்துவே, எம் இளம் ஞாயிறே, இருளை உளம் நின்று அகற்றுவீர், மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலமிதை நீர் தந்து குத்துண்ட உலத்தை எம்மில் படைத்தீர், பொறுத்தீர் எமை நெடுங்காலம், பெருமனம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக, எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும் அது உம் நாளே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறைவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். கடவுளே, என் நேர்மையை நிலைநாட்டும். இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் கடவுளே, நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் அலைய வேண்டும்? உம் ஒளியை வீசியருளும், உண்மையை காட்டியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், என் அகமகிழ்வும் அகலிப்பும் ஆகிய இறைவனிடம் நான் செல்வேன். கடவுளே, என் இறைவா, என் இறைவா, யாழிசைத்து
ஆர்ப்பரித்து உம்மை நான் புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கம் உறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். முன்மொழி 2. ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றே. வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போர் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அகற்றுகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவீர். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடப்புறா போல் விம்முகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன். எனக்கு துணையாயிரும். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது. சாவு உம்மை புகழ்ந்து ஏற்றாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே, வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி நீட்டி பாடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எமது வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவியாக வந்தருளும். முன்மொழி 3. ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே,
அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. மண்ணுலகை தேடி வந்தீர், அதற்கு நிறைய மழை கொடுத்தீர். ஆறுகள் நிரம்பச் செய்தீர், தானியங்கள் விளையச் செய்தீர். மண்ணுலகை தேடி வந்தீர், அதற்கு நிறைய மழை கொடுத்தீர். ஆறுகள் நிரம்பச் செய்தீர், தானியங்கள் விளையச் செய்தீர். பரிசால்கள் எல்லாம் தண்ணீரோடச் செய்தீர். மண்ணை பதப்படுத்த மழையால் மிருதுவாக்கினீர். சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. முளைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றீர். ஆண்டு முழுவதையும் கருணையினால் நிரப்புகின்றீர். முளைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றீர். ஆண்டு முழுவதையும் கருணையினால் நிரப்புகின்றீர். நீர் செல்லும் இடத்தில் செழுமை சிந்துவீர். பாலை மேய்ச்சல் நிலம் பெருமை கொண்டு விளங்குதே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. அருள்வாக்கு. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 12 மற்றும் 13. இப்பொழுதாவது உண்ணா நோன்பு இருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். சிறுமறுமொழி. வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். செக்கரையாவின் பாடல் முன்மொழி. உங்கள் ஆசிரியர் ஒருவரே, அவர் விண்ணகத்திலுள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும்
நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உங்கள் ஆசிரியர் ஒருவரே, அவர் விண்ணகத்தில் உள்ள ஆண்டவராகிய கிறிஸ்து. மன்றாட்டுக்கள். தந்தையாகிய கடவுள் மனித உடலெடுத்த தம் சொந்த மகனை நமது வாழ்வின் உணவாக நமக்கு கொடுத்தார். அந்த இறை தந்தையிடம் நாம் மன்றாடுவோம். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. தந்தையே, இத்தவக்காலத்தில் உமது குரலை நாங்கள் கேட்டு கிறிஸ்துவோடு சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்வோமாக. நாங்கள் அவரது உயிர்ப்பின் விழாவை பெருமகிழ்ச்சியோடும் அன்போடும் கொண்டாடுவோமாக. கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. உம்முடைய ஆவியால் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தருளும். நம்பிக்கையின்மையுடையோருக்கு நாங்கள் நம்பிக்கை கொண்டு வர எங்களுக்கு உதவியருளும். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவை பற்றிய அறிவு எமது மனதையும் உள்ளங்களையும் ஊடுருவி செல்வதாக. எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அது வெளிப்படுவதாக. கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. மீட்பின் இந்நாள்களில் உமது திருச்சபையை தூய்மைப்படுத்தியருளும். இவ்வுலகில் உமது திரு முன்னிலையின் உயிருள்ள சான்றாக அவளை உருவாக்கியருளும். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அதனுடைய முழு வளத்தோடு எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருப்பதாக. நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுக்களையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. பராமரித்தாலும் ஆண்டவரே, தவறாத உமது இரக்கத்தினால் உமது திருச்சபையை காத்தருளும். உம்மையன்றி நாங்கள் தீங்கு இழைக்கக்கூடும். ஆகவே உமது அருளால் எங்களை அனைத்து தீமைகளிலிருந்தும் காத்து மீட்பின் பாதைக்கு எங்களை வழிநடத்துவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக.
இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.